வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த் குமார். ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற வீடியோ சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ செட் 7, ரைட், நம்ம எல்சிஎம், ஜிசிடி அண்ட் ஃபிபனாக்கி சீரீஸ் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான சாம்பிள் ஐஓக்கான வீடியோ இது, ரைட், சாம்பிள் இன்புட் அவுட்புட். ஸோ என்ன இன்புட் கொடுத்தா என்ன அவுட்புட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றின டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம ஜிசிடி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஹெச்எஃப் அல்லது ஜிசிடி ரெண்டுமே ஒன்று தான், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அப்படிங்கிறது. ஸோ இங்கே நம்ம சாம்பிள் இன்புட்டாக 12ம் 18ம் கொடுத்தோம்னா, ரைட், ஸோ அப்போ இருக்கிறதுலையே எது பெரிய நம்பர், 12, 18 ரெண்டுத்தையுமே டிவைட் பண்ணணும், ரைட். கிரேட்டஸ்ட் ஆனால் காமனாக இருக்கக்கூடிய ஒரு டிவைசர் அப்படின்னு சொல்கிறோம். 6 அப்படிங்கிறது ரெண்டையுமே டிவைட் பண்ணோம், ரைட். ஸோ அப்போ 6 அப்படிங்கிறது தான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்குது. 12 and 18 கொடுத்தோம்னா 6 அப்படிங்கிறது அவுட்புட்டாக கிடைக்குது. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து எல்சிஎம், லீஸ்ட் காமன் மல்டிபிள். ஸோ அப்போ 4, 5ன்னு நான் கொடுக்கும்போது எந்த ஒரு நம்பர் அதுக்கு 4 and 5 ரெண்டுமே மல்டிபிளாக இருக்கணும், ஆனால் லீஸ்ட் நம்பராக இருக்கணும், ரைட். இருக்கிறதுலே எந்த சின்ன நம்பரை 4 and 5 ரெண்டுமே மல்டிபிளாக இருக்கும், டிவைட் பண்ணும் அப்படின்னு கேட்குறோம். ஸோ 20 அப்படிங்கிறது. இதே 12 and 18 கொடுத்தோம்னா, ரைட், 36 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இந்த ஹெச்சிஎஃப்பும் இந்த எல்சிஎம்மும் ஆக்சுவலாக ரிலேட்டட். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் டைமில் படிச்சிருப்போம், எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு. பட் அப்போ அவங்க சொல்லி கொடுத்த அந்த மெத்தட், ஸோ இப்போ இப்படி ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருப்பாங்க எல்சிஎம் எடுக்கிறதுக்கு, ரைட். பட் இந்த பர்டிகுலர் மெத்தடானது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அப்படியே அதை ஷிஃப்ட் பண்ணி கொண்டு வந்தோம்னா சூட்டபிளாக இருக்குமா அப்படிங்கிறது தான். இதை அப்படியே கொண்டு வந்து நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அப்ளை பண்ண முடியுமா, ஒரு ப்ரோக்ராமாக அல்காரிதமாக எழுத முடியுமாங்கிறது தான் இங்கே கொஸ்டின். அது எஃபிஷியண்ட்டாக இருக்குமாங்கிறது தான். அதை பற்றி நம்ம ஹிண்ட்டில் பார்ப்போம், ரைட். ஸோ அடுத்தது 3 நம்பர் கொடுத்தா, ரைட். அப்போ இது 2 நம்பர்ஸுக்கும் 3 நம்பர்ஸுக்கும் பெருசாக என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜிசிடிக்கான ஸ்டாண்டர்ட் அல்காரிதம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது 2 நம்பருக்கு தான் எழுதப்பட்டிருக்கும், ரைட். அப்போ கொடுத்துருக்கிற அல்காரிதம் 2 நம்பரை எடுத்துக்கிட்டு ஜிசிடி எடுக்கிற மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கும். அப்போ 3 நம்பரை கொடுத்தா நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு பார்க்குறதுக்காக கொடுப்பாங்க, ரைட். அப்போ 3 நம்பரை கொடுத்து ஜிசிடி எடுக்க சொல்லும்போது 2 நம்பராக கம்பைன் பண்ணி நீங்கள் ஜிசிடி எடுக்கிறீங்களா, இல்லை அந்த அல்காரிதத்துக்குள்ளே இருக்கிற ஸ்டெப்ஸையே 3 நம்பருக்கு ஏற்ற மாதிரி மாற்ற தெரியுமா உங்களுக்கு? கஸ்டம் கோடு எழுதியிருந்தால் இந்த பிரச்சனையே இல்லை. பட் ஸ்டாண்டர்ட் அல்காரிதமை யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் அதில் 2 பேராமீட்டர் மட்டும் இருக்கும்போது அப்போ நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு பார்க்குறதுக்காக இந்த சேஞ்ச் கொடுப்பாங்க. இதில் ட்ரிப் ஆகிடக்கூடாது, நம்ம கரெக்டாக இதை நம்ம டீல் பண்ணணும், ரைட். 3 நம்பர் கொடுத்தா அப்போ 12, 18 and 24ன்னு கொடுக்குறோம். ஸோ அதுக்கு ஜிசிடிங்கிறது 6. இதே 6 எல்சிஎம் அடுத்தது 3 நம்பருக்கு, ரைட். 6, 12, 18 அப்படின்னு கொடுத்தோம்னா எல்சிஎம் வந்து 36. இதே 7, 14 and 21 அப்படின்னு கொடுத்தோம்னா காமனாக இருக்கக்கூடியது 42 அப்படிங்கிறது எல்சிஎம். ஸோ அடுத்தது ஃபிபனாக்கி சீக்வன்ஸு. ஸோ இதுதான் சீக்வன்ஸ் 0ல் ஆரம்பிக்கும், அடுத்த நம்பர் 1ன்னு கொடுத்துட்டோம்னா அப்படியே 2 நம்பரை ஆட் பண்ணி ப்ரீவியஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது அடுத்த நம்பரு. ஸோ அப்போ 0 + 1 1, 1 + 1 2, 2 + 1 3, 3 + 2 5, 5 + 3 8, இப்படியே இந்த சீக்வன்ஸ் பிரிண்ட் பண்ணிக்கிட்டே போகணும், ரைட். ஸோ அடுத்தது கேத் ஃபிபனாக்கி நம்பரை மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க, ரைட். அப்போ k = 3ன்னு கொடுத்தா 3rd ஃபிபனாக்கி நம்பர் இது. ஸோ 1ன்னு பிரிண்ட் பண்ணுறோம். இதே 5th ஃபிபனாக்கி நம்பரை பிரிண்ட் பண்ண சொல்கிறாங்க. இது 3, இது 4, இது 5. ஸோ இதான் 5th. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 3 அப்படின்னு கொடுக்குறோம். அப்போ இத்தனாவது ஃபிபனாக்கி நம்பரை பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா நேராக அந்த நம்பரை மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும், ரைட். ஓகே. ஃபிபனாக்கி சீக்வன்ஸில் இருக்கிற ஒரு நம்பரை கொடுத்தா, ஒரு வேல்யூவை கொடுத்தா அதுக்கு அடுத்த ஃபிபனாக்கி நம்பர் எது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 3ன்னு கொடுத்தோம்னா 3க்கு அடுத்து இருக்கிற ஃபிபனாக்கி வேல்யூ 5. 5ன்னு கொடுத்தோம்னா 5க்கு அடுத்து இருக்கிற ஃபிபனாக்கி வேல்யூ 8. ஸோ நெக்ஸ்ட் ஃபிபனாக்கி நம்பரை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் ஃபிபனாக்கி வேல்யூ, ரைட். ஸோ அப்போ ப்ரீவியஸ்னும் போது அப்போ 3க்கு முன்னாடி இருக்கிற ஃபிபனாக்கி நம்பர் 2, 5க்கு முன்னாடி இருக்கிற ஃபிபனாக்கி நம்பர் 3, ரைட். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் ஹிண்ட்டில் நம்ம பார்க்கலாம், ரைட். ஸோ இதுவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின். ஃபிபனாக்கி ஆஃப் 0 வந்து 0, 1 வந்து 1, ஃபிபனாக்கி ஆஃப் i வந்து n. இப்போ n கொடுத்துட்டாங்கன்னா ஐயை கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அது எத்தனாவது ஃபிபனாக்கி நம்பர்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அவங்க கொடுத்துறது 5ங்கிறது ஃபிபனாக்கி நம்பர்னு கொடுத்துட்றாங்க. அது எத்தனாவது ஃபிபனாக்கி நம்பர்னு கேட்குறாங்க, 6th ஃபிபனாக்கி நம்பர். அதே 13ன்னு கொடுத்தோம்னா அது 8th ஃபிபனாக்கி நம்பர். ஸோ அப்போ அவங்க நம்பரை கொடுத்துட்றாங்க, நம்ம ஐயை கண்டுபிடிக்கணும், எத்தனாவது ஃபிபனாக்கி நம்பருங்கிறத கண்டுபிடிக்கணும், ரைட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் என்ன இன்புட்டாக கொடுத்தாங்கன்னா அது ஃபிபனாக்கி நம்பரா இல்லையா, அவ்வளோதான் கொஸ்டின், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அப்போ 5ங்கிறது ஃபிபனாக்கி நம்பரு, 6 அதில் இல்லை, ரைட். அப்போ இதுக்கு ட்ரூ, இதுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம்,
ரைட். ஸோ இந்த சாம்பிள் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். LCM, GCD, ஃபிபனாக்கி நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால், இதுக்குன்னு உங்களுக்கு ஸ்பெஷல் கேசஸ், எட்ஜ் கேசஸ் உங்களால் திங்க் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ரைட். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுடைய இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரைட். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச்.